பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இருக்கிற ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்கான அனதர் வீடியோ. On 1/1/2018, the rebate on bills discounted amount of rupees 10,000. சரியா? அப்போ 1/1/2018 கொடுத்துருக்கான். அப்போ ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். On 31st/12/2018, the discount account showed a credit balance of rupees 1,50,000. டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ்னு சொல்லியிருக்கான். அப்போ பேங்க் ரிசீவ் பண்ணியிருக்கிற டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து 1,50,000 பிஃபோர் அட்ஜஸ்டிங் அன்எக்ஸ்பயர்ட் டிஸ்கவுண்ட். அப்போ க்ளோசிங் ரிபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டடை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குற அமௌண்ட்டு. The bill discounted outstanding on 31st/12/2018 were 20 lakhs rupees. பேங்க்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பில்ஸ் டிஸ்கவுண்ட்டுக்கான டோட்டல் அமௌண்ட்டு 20 lakhs இருக்குது ஆவரேஜாக. பட் அதோடைய மெச்சூரிட்டி டேட் எப்போ இருக்குது அப்படின்னா 31/1/2019 பேங்க்கோடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண டேட்டுக்கான அடுத்த மாதம்தான் இது மெச்சூரிட்டி ஆகுது. ஸோ தே வேர் ஆல் டிஸ்கவுண்டட் அட் 12% பெர் annum. எல்லா பில்லையும் செல்லர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 12% டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடுக்கான ஜேர்னல் ஓப்பனிங் ரிபேட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுதுங்கிறதுனால ஃபார் ஓப்பனிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்னு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எடுத்து எழுதியிருக்கேன். ஓப்பனிங் ரிபேட்டுடைய அமௌண்ட்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டோட அமௌண்ட்டு, க்ளோசிங் ரிபேட்டுடைய அமௌண்ட்டுக்கான கேல்குலேஷன்ஸை. ஸோ ஆக்சுவலாக அக்கௌண்ட் க்ளோசிங் டேட்டுங்கிறது 31st/12/2018. அப்போ மெச்சூரிட்டி டேட் அப்படிங்கிறது 31st/1/2019. ஸோ 1 month தாண்டி தான் மெச்சூரிட்டி ஆகுது. அப்போ 20 lakhs, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 12%, 1 month அப்படிங்கிறதுனால 1 yearல 1 monthங்கிறதுனால 1/12 போட்டிருக்கோம். அப்போ க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடுங்கிறது 20,000. இது நாம் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நாம் ஜேர்னல் என்ட்ரி போடலாம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ஓப்பனிங் ரிபேட்டுக்கான ஜேர்னல் என்ட்ரி. ரிபேட் ஆன் அதாவது ஓப்பனிங் அப்படின்னாலே அந்த கான்செப்டுடைய பேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் 10,000. தென் க்ளோசிங். ஸோ க்ளோசிங்னு வரப்போ இது நெக்ஸ்ட் லெவலில் வரணும். அப்போ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இப்போ நாம் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட்டு தான் க்ளோசிங் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் 20,000. தென் தேர்ட் ஜேர்னல் என்ட்ரிங்கிறது ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டோட ஓப்பனிங் ரிபேட் அமௌண்ட் ஆட் பண்ணணும், க்ளோசிங் ரிபேட் அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும், வரக்கூடிய அந்த பேலன்ஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கான ஜேர்னல் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்.